வெல்கம் கோச். டுடே ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்னைக்கு ஏன் இந்த வீடியோ ஒன்று கேட்டீங்கடா, அதாவது ஸ்கூல் கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட போறாங்க. அந்த ஸ்கூல் படிக்கக்குள்ள எல்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடும், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சாப்பிடக்குள்ள செம்ம டேஸ்டியா இருக்கும். ஸோ அதே கான்செப்ட்ல இன்னைக்கு நாங்க கேண்டீன்ல சாப்பாடு வாங்கி அதை சாப்பிட்டு ரிவ்யூ சொல்ல போறோம். கண்டினியூவா வீடியோ பாருங்க கோட்ஸ். வாங்க கோட்ஸ். என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஸ்கூல் கேண்டீனுக்கு பக்கத்துல வந்துட்டோம். ஒரு அப்ரெண்டிஸை பிடிச்சி உள்ள அனுப்பி நமக்கு தேவையானதை வாங்கி எடுப்போம். உள்ள போயில என்னன்னு கேட்டீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க, எதுவும் பிரச்சனைகள் வரும். அதனால அந்த காரணத்துக்காக யாரையும் பிடிச்சி உள்ள அனுப்பியிருக்கோம். நாங்க எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, இப்ப கழுதாவளை மகாவித்தியாலயத்துக்கு வந்திருக்கோம். ஸோ யாரையும் பிடிச்சி உள்ள அனுப்பி தேவையானதை வாங்கி எடுத்து அதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். அதோட முதல் நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் கேண்டீன்ல கொஞ்சம் தான் வாங்குவோம், பட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு எப்படி இருக்கும், வேறு லெவல்ல இருக்கும். அதே மாதிரி இப்ப இருக்கான்னு சொல்றதையும் ரிவ்யூவா சொல்றேன். கண்டிப்பா வீடியோ பாருங்க. சாரி கோட்ஸ், நாங்க சாப்பாடு வாங்கிட்டோம். இப்ப நாங்க அங்க வச்சு சாப்பிடல, அதுக்காக நாங்க பிள்ளையார் கோவில் ரோட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, ஆல்மோஸ்ட் பக்கத்துல வந்துட்டோம். ஸோ அப்படி அங்க போயிட்டு நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணலாம். சரியா? வாங்க வாங்க. ஓ ஓ ஓ ஓ தம்பி தம்பி பொறுமை பொறுமை வருமா வருமா. பாத்தீங்கன்னா ரெண்டு அம்மா அப்பா கை போடுறாங்க, பட் எங்களால் ஏற்ற இல்லாது, இதுல இடம் இல்லை. ஸோ அவங்க கேட்ட கோட்ஸ் நாங்க வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்க சாப்பிட்றது சூஸ் பண்ண இடம் பிள்ளையார் கோவில் ரோட். அப்படி இங்க பாருங்க, எல்லாம் ரெடி. ஃப்ரைடே வேற, ரோட்லாம் சரியா ரோடா இருக்கு. இன்னைக்கு ஃப்ரைடே தானே, அதனால ரோட்ல நிறைய ஆட்கள் போயிட்டு இருக்காங்க. ஸோ நாங்க இங்க இருக்க அந்த சாப்பாடு சாப்பாடுலாம் முடிஞ்சு, நாங்க போக்குல ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சது. வாங்கி எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை சாப்பிட்டு நாங்க டேஸ்ட் எப்படி இருக்கான்னு சொல்றோம். பாருங்க ரெடி. இங்க பாருங்க, இதுல மரக்கறி ரொட்டி இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சரியா? உரைப்பா இருக்கு, சரியான உரைப்பா இருக்கு. இந்த பக்கம் திரும்ப லொகேஷன் தான். இந்த பக்கம் கொஞ்சம் பிரைட்டா இருக்கு. அவன BMW பறந்தது வெளியே இருக்கு அந்த கார். என்ன போடுறது? கடுகு, மிளகு. மிளகு உரைப்பா இருக்கு, பட் நல்லா இருக்கு. ஸ்கூல் டைம்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கா? இல்ல, ஸ்கூல் டைம்ல சாப்பிட்ட மாதிரி எனக்கு இல்ல. செம்மையா இருக்கும், பட் இப்ப அது குறைகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. கோட்ஸ், நாங்க இப்ப சம்சா சாப்பிட்டு இருக்கோம். ஸோ சம்சால என்ன இருக்கு? எண்ணெயா இருக்கு. எண்ணெயா இருக்கு, கடும் எண்ணெய். இங்க பாருங்களேன். ஓகே, நான் பேப்பர்ல கொஞ்சம் ஒத்தி எடுத்துட்டேன். சாப்பிடுவோம். சம்சாவோட வருது இல்ல, கோட்ஸ் நாங்க நிறைய வாங்கல. நாங்க சாப்பாடு இல்ல, குறைய தான் இருந்தது. கொஞ்சம் தான் வாங்கியிருந்தோம். அந்த ஸ்கூல் டைம்ல சாப்பிட்ட மாதிரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆகல. உனக்கு அப்புறம் அப்படி இல்ல எதிர்பார்த்த அளவுக்கு பெர்த்தா இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. நாங்க அந்த அளவுக்கு ஹைப் வச்சிருந்தோம், அந்த லெவல் இல்ல. பட் அது அந்தந்த டைம்ல தான் அது டேஸ்டியா இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் மெமரிஸை ரீக்ரியேட் பண்ணலாம்னா அந்த வீடியோ எடுத்தோம். பட் அப்படி வரல. கோட்ஸ், நாங்க இதோட வீடியோ முடிக்க விரும்பல. நாங்க அடுத்த இன்னொரு இடத்த போறோம், அதாவது ஜூஸ் குடிக்க போறோம். இது ரிவ்யூ வீடியோ இல்ல. லைக் நாங்க இப்ப எங்களுக்கு தாகமா இருக்கு, இப்ப நாங்க சாப்பிடுனாங்க, தண்ணி ஒண்ணும் குடிக்கல. சோ அதனால அங்க போயிட்டு ஜூஸ் குடிக்க போறோம். அங்க போயிட்டு குடிக்கும், அதை ட்ரை பண்ணலாமா வேணாமான்னு சொல்றேன். சோ ஜாது சொல்லுவாரு, வாங்க போலாம். சரியா? சரிங்க, போய் பக்கத்துலேயே இருக்குங்க. வந்துட்டோம், கடைக்கு வந்துட்டோம். என்ன இது ஆர்டர் பண்ணலாம்? இதுல மிக்ஸ் ஃப்ரூட், ஆரஞ்சு, ஆப்பிள், பப்பாயா, பைனாப்பிள், வாட்டர்மெலன், கிரேப்ஸ், அவகேடோ,
அதெல்லாம் தேவையில்ல. மிக்ஸ் ஃப்ரூட் ஆர்டர் பண்ணுவோம். ஓகே, நம்ம கோட்ஸ் நம்ம வந்து மிக்ஸ் ஃப்ரூட் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ மிக்ஸ் ஃப்ரூட்ல 2 எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க வீடியோவை. கோட்ஸ் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். வந்ததுக்கு அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு நாங்க சொல்லுவோம். இப்போ மிக்ஸ் ஃப்ரூட் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இங்க நிறைய ஜூஸ் வெரைட்டிஸ் இருக்கு. நீங்க மெனு கார்டை பார்த்தா தெரியும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பட் நாங்க ஆர்டர் பண்ண என்னன்னா மிக்ஸ் ஃப்ரூட். அதை குடிச்சு பார்த்துட்டு அதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். கண்டினியூவா வீடியோ பாருங்க, ஓகேவா? கோட்ஸ் நாங்க வெயிட் பண்றோம். நாங்க இடத்தையும் மாத்திட்டோம். முதல்ல அங்க இருந்தோம், ஸோ இங்க இப்ப வந்திருக்கோம். கம்ஃபர்டபுளா இருக்கு, கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு, அதனால இங்க வந்திருக்கோம். நாங்க ஜூஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். நினைக்கிறேன் வெயிட்டிங் ஃபார் த ஜூஸ். வந்ததுக்கு அப்புறம் அது குடிச்சு பார்த்துட்டு ரிவ்யூ சொல்றோம். நீங்க குடிக்கலாமா குடிக்க வேணாமான்னு நான் சொல்லுவேன். சரி, இவன் சொல்லுவா, நான் சொல்லுறேன். ஓகே, நான் சொல்றேன். கோட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முதல்ல ஒரு மேக்புக் வாங்கின வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் அது அவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு 92 வியூஸ் தான் போயிருக்கு. ஸோ நீங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னா அதை போய் மறக்காம பாருங்க. நான் அதை வந்து கீழே பின் பண்ணி விடுறேன், கமெண்ட்ல பின் பண்ணி விடுறேன். அந்த நீங்க மறக்காம அந்த வீடியோ பாருங்க, மேக்புக் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ. ஸோ மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பார்த்துட்டு கருத்துக்களை சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. கட்டாயம் நான் அந்த மேக்புக்கோட டீட்டெயில் ரிவ்யூ போடுவேன். அப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ண டெய்லி யூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். அப்படியே கிளியரா ஒரு ரிவ்யூ போடுவேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஜூஸ் வரட்டும், அந்த அப்புறம் குடிச்சோம். நம்ம மிக்ஸ் ஃப்ரூட் வந்துட்டு இருக்கு. ஒரு அப்ரெண்டிஸ் கோட்ஸ் டேஸ்ட் பண்ணிப்போம், ஓகேவா? நம்மளோட ஜூஸ் வந்துட்டு தானே டேஸ்ட் பண்ணுவோம். நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. மாம்பழத்துல ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது. இந்த சுகர் லெவலும் அளவாவே இருக்கு. மேல வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. எல்லாம் வந்து சேர்ந்து குடிக்கக்குள்ள அளவா இருக்கும். சுகர் லெவல் எல்லாம் கூடிய வரும். கூட கடையில குடிச்சிருக்கேன், சுகர் கூடிய தான் போட்டுருக்காங்க. அளவா இருக்கு, நல்லாவே இருக்குன்னு டீசெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க வெறுமனே பேச்சுக்கு சொல்லல, டேஸ்ட் குட். எஸ், அப்படி இருக்கு, சூப்பர். இது நல்லா இருக்கு. இந்த மிக்ஸ் ஃப்ரூட் நல்லா இருக்கு. வேணுமெண்டா கமெண்ட் பண்ணுங்க. தரமாட்டோம். கடையை வந்து சொல்றேன், வாங்கி கடையை வந்து காட்டும். அதை வந்து பார்த்துட்டு லொகேஷன் எங்கன்னு சொன்னா கழுதாவளை கல்லடி பிள்ளையார் கோவிலுக்கு அருகாமையில் உள்ளது. அப்படி உங்களுக்கு ஈவினிங் டைம்லயோ அல்லது மார்னிங் டைம்லயோ, இந்த டைம்ல ஓகே, சாரி மார்னிங்னா அந்த டைம்லயோ வந்து ஜூஸ் ஒரு சாண்ட்விச் ஐட்டம்ஸ், டீ அப்படி எதுவும் குடிக்க விருப்பம் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்க. நாங்களே இதுக்கு முதல் குடிச்சிருக்கோம், நல்லா இருக்குங்க. ஸோ வாங்க வந்து குடிங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஓகே கோட்ஸ், நாங்கள் குடிச்சு முடிச்சிட்டோம். ஓவராலா இந்த ஜூஸ் அப்படி இருந்து கேட்டீங்கன்னா நல்லா இருந்தது, நல்ல டீசெண்டா இருக்கு, நல்ல டீசெண்டா இருக்கு. ஸோ நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த கடையில ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ரிவ்யூ வந்து மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை பண்ணிருங்க. உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.